the scriptures describing how the Lord comes. One verse from Srimad Bhagavatam, another verse from Mahabharata, and there he showed that these are indications. Mahaprabhu is the Lord himself. He has come in the Kali Yuga. மேலும் அடுக்கடுக்காக பற்பல ஸ்லோகங்களை மகாபாரதம் பாகவதம் என்று எடுத்து மேற்கோள்களாக காட்டி கோபிநாத் ஆச்சாரியா அவருக்கு அறிவுறுத்தினார். மகாபிரபு பகவானுடைய கலியுகத்தின் அவதாரமே என்று நிலைநாட்டினார். So then Sarvabhauma went to see Lord Chaitanya again. And this time Lord Chaitanya revealed to him his form in Satguru, 2 arms holding the bow and arrow of Lord Ramachandra, 2 arms playing the flute of Lord Krishna, and 2 hands holding the kamandalu and the danda of a sannyasi. இதற்கு பிறகு மகாபிரபுவின் தரிசனத்தை எடுத்துக்கொள்வதற்காக சார்வபௌமர் மீண்டும் அவரிடம் சென்றார். அப்போது மகாபிரபு தன்னுடைய ஷட்புஜ வடிவத்தை காண்பித்தார். அதில் 2 கரங்கள் வில்லும் அம்பும் கொண்டு ராமரை போலவும், மற்ற 2 கரங்கள் புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு கிருஷ்ணரை போலவும், மற்றொரு 2 கரங்கள் கையில் கமண்டலமும் தண்டமும் எடுத்துக்கொண்டு மகாபிரபுவின் சன்னியாசி கோலத்தையும் வெளிப்படுத்தினார். In this way, Chaitanya Mahaprabhu showed Sarvabhauma Bhattacharya that Lord Ramachandra, that Lord Krishna has come again in the Kali Yuga as Chaitanya Mahaprabhu. இந்த விதமாக எந்த பகவான் ராமச்சந்திரராகவும் எந்த பகவான் கிருஷ்ணராகவும் தோன்றினாரோ அதே பகவான் இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார். And as Chaitanya Mahaprabhu is performing the Yuga Dharma, he is introducing the Sankirtan, the chanting of the holy names to everyone. அந்த சைத்தன்ய மகாபிரபு யுக தர்மத்தை பரப்புகிறார். யுக தர்மம் என்பது நாம சங்கீர்த்தனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பரப்புகிறார். In Srimad Bhagavatam it is stated, Kaler dosha nidhe rajan asti he eko mahadguna kirtana deva krishna shya mukta sangha param vrati. That the age of Kali is an ocean of fault. But there is one good thing, that simply by chanting the holy name of Krishna, one can get all success. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, கலியுகம் தோஷங்கள் நிறைந்த ஒரு சமுத்திரமாகும். ஆனால் அதற்குள் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. அது என்னவென்றால் பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக ஒருவர் அனைத்து வெற்றிகளையும் பெறலாம். So Chaitanya Mahaprabhu taught everyone, anyone can chant the holy name of Krishna. You do not have to have any qualification. மகாபிரபு சொன்னார், எவரும் ஒவ்வொருவரும் புனித நாமத்தை ஜெபிக்க முடியும். யாருக்கும் இதற்கான விசேஷ தகுதிகள் என்று எதுவும் தேவையில்லை. The holy name can be chanted by people in every position, whether you're high or low class in the material world, whether you're rich or poor, whether you're pure or contaminated. Everyone can take the shelter and chant the holy name of the Lord. இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ வசதியானவரோ வசதி குறைவானவரோ எந்த விதமான இடத்தில் இருந்தாலும் கூட அனைத்து தளங்களையும் சேர்ந்த மக்கள் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்க முடியும் என்று அவர் கூறினார். Some people often like to chant Vishnu Sahasranam, the 1000 names of Vishnu. But Lord Shiva, he told his wife, he said, Rame Rame Namo Rame, Sahasranama Vistuyam, Sri Rama Nama Viranini. Lord Shiva is saying to his wife, he said, my dear wife with the beautiful face. Lord Shiva appreciates his wife, you know. He says, my dear wife with a nice face, you don't need to chant the 1000 names of Vishnu. Just chant the name of Lord Ram. இப்பொழுது பரவலாக மக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விஷ்ணுவின் 1000 நாமங்களை உச்சரிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகவான் பரமேஸ்வரரோ தன்னுடைய மனைவி பார்வதி தேவியிடம் கூறுகிறார், ஓ அழகான முகத்தை கொண்ட என்னுடைய மனைவியே, ராமருடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவே
விஷ்ணுவின் சகஸ்ரநாமங்களை உச்சரிக்கக்கூடிய பலனை பெற முடியும் என்று கூறுகிறார். So the 1000 names of Vishnu is one name of Ram, and then 3 names of Lord Rama is equal to 1 name of Lord Krishna. இவ்வாறு ராமருடைய ஒரு நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மொத்தத்தின் பலனையும் தரக்கூடியது. 3 ராமருடைய நாமங்கள் ஒரு கிருஷ்ணருடைய நாமத்துக்கு சமம் என்று அவர் அறிவித்தார். So Lord Chaitanya is teaching us to chant the Hare Krishna mantra. சைத்தன்ய மகாபிரபு நம்மை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க கூறியது. It's called the Maha Mantra, the chanting for deliverance for everyone from material life. இதுவே மகா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலமாக அனைவரும் இந்த பௌதிக கட்டுகளிலிருந்து விடுபட முடியும். So Chaitanya Mahaprabhu is described as Mahabadanaya Avatar, the most merciful of all of the incarnations. எனவேதான் மகாபிரபு மகாபலன்யாய என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து அவதாரங்களுக்குள்ளும் மிக அதிகமான வள்ளல் தன்மையை வாய்ந்த அவதாரமாக அவர் கூறப்படுகிறார். Because he is giving freely Krishna prema to everyone. மிகவும் தாராளமாக அவர் கிருஷ்ண பிரேமையை அனைவருக்கும் விநியோகிக்கிறார். The goal of life, prem punarto mahan. The goal of life is to develop love of God, and we can get that in this age by chanting the holy names of God. வாழ்க்கையின் லட்சியம் பகவானின் மேல் பிரேமையை பெறுவதுதான். அதை இந்த புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக அந்த பயனை நம்மால் அடைய முடியும். Hare Krishna. Any questions?